பயங்கர ஒரு மிக்சட் எமோஷன். இப்போ ஒரு மேரீட் லைஃப்பை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு 60-70 வயசுல நம்ம திரும்பி பார்த்தா ஒரு எமோஷன் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு ஆட்டோகிராஃப் திரும்பி பார்க்கும்போது. நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய சண்டை இருக்கும், நிறைய அமைதி இருக்கும், சக்ஸஸ் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கலவையான எமோஷன் ஆட்டோகிராஃப். ஃபர்ஸ்ட் திங் நான் அந்த படம் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அது வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும், இவ்வளோ வருஷம் கழிச்சு அது ரீரிலீஸ் ஆகும், நம்ம அதை இப்படி உட்காந்து பேசுவோம், சேரில் உட்காந்து ஒருத்தர் பார்த்து பேசுவோம்லாம் நான் நினச்சி பார்த்ததே இல்லை. அதுவே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அந்த படம் எடுக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி உடச்சி யாரும் பேசினதில்லை. அது கதையாக கேட்கும்போதே அந்த அந்த தைரியம், அந்த திமிரு, அந்த போல்ட்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து குறிப்பாக என்னன்னா, ஆட்டோகிராஃப் படத்தை அந்த மாதிரி ஒரு யார் வேணா ஒரு 75% வரைக்கும் பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் லவ் இருந்துச்சு. ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லவ் தான் என் மைண்டில் இருக்கு. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட என் குழந்தைக்கு வந்து நான் அந்த பேர் தான் வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி சமாளிச்சு தான் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஆனா இவர் மிக தெளிவா கேமராவை பார்த்து பேசியிருப்பாரு. அந்த டைம்ல எப்படிப்பா இவ்ளோ எனக்கெல்லாம் பார்க்கும்போது அது ரிலீஸ் ஆகுறப்பலாம் நான் ரொம்ப சின்ன குழந்தை. அப்படி இருக்கும்போது தியேட்டர்ஸ்ல நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற சில படங்கள் இருக்கும் இல்லையா? இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு லவ் அப்படின்னா அது வேற. ஆனா அந்த டைம்லயே இப்படி ஒரு ஜான்ரால இப்படி ஒரு ஸ்டோரிய சொல்லியிருக்காங்களேப்பா அப்படின்றது